அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இஃப்தார் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்கன் டிக்கா ஸ்லைடர்ஸ் தாங்க பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஆரிகேனோ, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. தயிர் இருந்தாலும் நீங்க 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம். இப்போ சிக்கனை நம்ம அதுல சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த ஆயிலே குக் பண்ணணும். இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்லைடர்ஸுக்கு நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் மயோனீஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இது ஹோம்மேட் சாஸ் தாங்க. இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ சாஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் பாவ் பாஜி பண்ணுதாங்க எடுத்திருக்கேன். இப்போ இதை சென்டரில் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சாஸை இந்த பன்னில் சேர்த்துடலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ட்ரேயில் நீங்கள் பண்ண போறீங்களோ அந்த ட்ரேயில் அசம்பிள் பண்ணிடுங்க பன்னை. இப்போ நம்ம செஞ்சு வச்ச சாஸை மேலே அப்ளை பண்ணிடலாம். சாஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லா இருக்கும். ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே லெட்யூஸ் வைப்பாங்க. எனக்கு லெட்யூஸ் இல்லாதனால நான் கேபேஜ் வச்சுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே மொசரல்லா சீஸ், நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் இருந்தாலும் வச்சுக்கிறலாம், நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வச்சு விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, பயங்கரமான ஃபில்லிங்கோட நம்ம இஃப்தாருக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச சாஸையும் இது மேலே சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. மேலே வைக்கிற பன்னுலையும் நான் கொஞ்சமாக சாஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வச்சு கவர் பண்ணிடுங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு தயாராகிடுச்சு. 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 நிமிஷம் ஓவனை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை ஓவனில் வச்சு எடுத்துட்டா நமக்கு ஸ்லைடர்ஸ் ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. சாப்பிடும் போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை. அவ்வளோதாங்க, வரப்போகிற இஃப்தாருக்கு சூப்பரான சிக்கன் டிக்கா ஸ்லைடர்ஸ் நமக்கு தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நோம்பு டயத்தில் நம்ம கொஞ்சம் பிஸியாக இருப்போம். அந்த டயத்தில் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். உள்ளே நல்லா ஜூஸியாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.